உண்மையாவே நீங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பாப்பீங்க. அண்ட் கண்டிப்பா வந்து எலிஃபென்ட் ஃபேன் நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. ஏதோ பல்வகமா சொல்லுமே அப்படின்னு நினைச்சேன். நீங்க கமான்னு சொல்லிட்டீங்க. ஆமா, விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பாப்பீங்க. ஏன்னா உங்களுக்காகவே இந்த படம் வந்த மாதிரி இருக்கு. கண்டிப்பா நீங்க எல்லாம் வந்து பாக்கணும். தியேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல தியேட்டர்ல இருக்கும். அவங்க தான் வந்து விஜய் வந்து கலாய்க்கிற மாதிரி அது அப்படிதான். கலாய்ப்பு இருக்கணும் கண்டிப்பா. அது இருந்தாதான் அது என்ஜாய் பண்ண முடியும். கலாய்ப்பும் இருக்கு, அதுல மெசேஜும் இருக்கு. அது வந்து படம் பார்த்தா மட்டும்தான் அது புரியும். சோ அதனால கண்டிப்பா எல்லாருமே வந்து பாருங்க. யாரெல்லாம் விஜய் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா வந்து பாருங்க. படம் மக்களுக்கு வந்து விழிப்புணர்வா இருக்கும்ல. விழிப்புணர்வுன்னு பாத்தீங்கன்னா இன்டைரக்டா மெசேஜஸ் இருக்கு. பட் ஆனா இது ஒரு ஃபன் ஃபீல்ட் என்டர்டெயின்மெண்ட் மூவி. ஒரு என்டர்டெயின்மெண்டா என்ஜாய் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சு வந்து பாருங்க. யாரையும் வந்து இதுல புண்படுத்தல. ஒரு என்ன சொல்றது, ஒரு அழகா ஒரு அந்த காமெடியே வந்து ரொம்ப ரசிக்கிற மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க. உங்களுக்கு கூஸ்பம்ஸான சீன்ஸ் ஏதாவது இருந்ததா சார்? எனக்கு நான் பாக்கும்போது எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த சீனை பண்ணதுனால எனக்கு வராங்க இல்லையா, புதுசா பாக்குறவங்க தானே வரும். படம் குடும்பத்தோட பார்க்கலாம்னா தாராளமா பார்க்கலாம். அரசியல் புரிதல் அடுத்த ஜென்சி பிள்ளைங்களுக்கு அவனுடைய மூளைக்கு எந்த அளவுக்கு 100% புரிச்சோ அந்த அளவுக்கு எடுத்து கையாண்டுக்காம இன்னைக்கு ஒரு பெரிய பொட்டு பிள்ளைங்களாம் வந்திருந்தாங்க, பசங்க வந்திருந்தாங்க. நாங்களாம் நினைச்சு வந்தோம் சார், எப்படி நினைச்சு வந்தோம் சார், பக்கத்தோட வந்தோம் சார். ஒன்றுமே கிடையாது. ஒரே ஒரு புக்கை மட்டும் வந்து நாங்கள் வந்து தப்ப வச்சோம். யாரையுமே தாக்கல. நான் சாப்பா சிரிச்சுட்டே இருப்பேன். ரெண்டு பிகினிலேருந்து 8 வரைக்கும் 2 மணி நேரம் 5 நிமிஷம் ரசிச்சு யோசிச்சு லவ் பண்ணுறாங்க. இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான 15 வயசு வரைக்கும் பெரியும் 70 வயசு ஆளுக்கும் புரிஞ்சுப்பாங்க. நம்ம அரசியல் ரீதியாக கற்றுக்கொண்ட விஷயங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்த்து தான் அவங்களுக்கு நல்லா இருக்கு. சமூக அக்கறையோடு இருந்த நகைச்சுவை பற்றி சொல்லுறேன். நகைச்சுவை இந்த படம் மக்களுக்கு விழிப்புணர்வா இருக்குல்லண்ணா. அதுதான் ஆசைப்பட்டிருக்கேன். இல்லைன்னா நான் ஏதோ வேற தொழில் போயிருக்கலாம். நிறைய படங்கள் நடிக்கிறதுலாம் ஒரு விஷயத்தை கொண்டு என்பது மக்களின் டீசர் விட்டப்போ ஒரு இஷ்யூ சொல்லியிருந்தாங்க. அவரோட விஜய் சார் ஃபேன்ஸை வந்து பார்த்துட்டு அவங்களும் என்ஜாய் பண்ணிட்டு போகிறது தான் எங்களுக்கு இன்னும் என்ன சொல்கிறது பிளஸிங்ஸாகவும் இருந்தது. ஸோ நான் முன்னாடி சொல்கிறது தான் அவர் சிங்கத்தை யாராலையும் அசிங்கப்படுத்த முடியாது. எலிவேட் தான் இருக்கு. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க, ஃபேமிலி எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்களும் பார்த்து அவங்க சார் இந்த படத்துல விஜய் சார் மாதிரியே இருக்கு சார் உங்களோட கெட்டப். நல்லா இருக்கா? அதான் விஜய் அதுல மென்ஷன் பண்ணிருந்தா டிவிக்கு மென்ஷன் பண்ணிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இன்னும் ஒரு சப்போர்ட்டிங்கா இருந்திருக்கும். விஜய் விமர்சிச்சதா சொல்லி இந்த படத்துல சொல்றாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அவர் பொதுவா பேசிருக்காங்க. அரசியல் எப்படி இருக்கும் இப்போதைக்கு பத்தி பேசுவோம். அந்த மாதிரி இந்த தாக்கம் வந்து எலெக்ஷன் வரைக்கும் இருக்கும். எலெக்ஷன் மக்கள் ஒரு மாற்றத்தை நோக்கி போவாங்க. டிவிக்கு சப்போர்ட் பண்ணிருக்கலாம். இன்னும் டிவிக்கு வச்சு பேசிருக்கலாம். படத்தோட நடிப்பு ஆக்டிங் எல்லாம் நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. காமெடியாவும் இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டாவும் இருந்துச்சு. அப்படின்னு ஒண்ணும் இல்ல. ஆனா இப்பயும் எங்க ஓட்டு டிவி கேக்கு மட்டும் தான். மியூசிக் எப்படி இருக்கு படத்துல? பாட்டுலாம் நல்லா இருந்துச்சு. டான்ஸ் நல்லா டான்ஸ் பாட்டு எல்லாம் நல்லா நடிச்சு. ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா வைப்பிங்கா இருக்கும். 2 மணி நேரம் நீங்க பாக்கலையா? இல்ல ஓகே நான். உங்களுக்கு Thank you.